ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்குது எல்லாரும். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. வாரந்தோறும் நல்லா பார்க்கறது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. தூங்குறதுல ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஓகே, சூப்பர். எல்லாம் முடிச்சிருக்கீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு வந்து ராஜன் அங்கிள் வந்து ஒரு இது சொன்னார், என்னது சீட் ஆஃப் த டே. டக்கு சீட் ஆஃப் த டேன்னு சொன்னார். யாருக்குமே நிறைய பேர் புரிஞ்சுக்காதுன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆக்சுவலி நமக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, எலோஹிம் டேபர்னக்கிள் சர்ச்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அதில் வந்து டெய்லி வந்து நாங்கள் என்ன பண்ணோம், லாஸ்ட் நவம்பர் நினைக்கிறேன், நவம்பர் டில் டிசம்பர், நவம்பர் மந்த் நாங்கள் என்ன பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணோம் விசுவாசத்தில் அந்த சீட் ஆஃப் த டே. ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஸ்டார்டிங் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ஆகும் அதை எடிட் பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணி போகிறதுக்கெல்லாம். நாங்கள் என்ன பண்ணோம், சரி முயற்சி எடுத்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன பண்ணலாம், டெய்லி ஒரு வசனம் வந்து இமீடியட்டாக ஒரு 6 o'clock வர மாதிரி, 6 o'clock தான் வரணும். 6 o'clock நாங்கள் அனுப்புகிறோம். மார்னிங் 6 o'clock ஒரு வேர்டு போட்டோம். ஏன்னா வந்து நம்ம வந்து இந்த நம்ம உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, எதுக்குன்னு தெரியுமா? நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு இல்லைங்களா? அங்கெல்லாம் சாப்பிட்றது நமக்கு இஷ்டமா இருக்குமா? நம்ம வீட்ல இருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லா இருக்குமா? ஹல்லேலூயா. அதை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சபைக்கு நம்ம வரவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஒரு வேர்டு நம்ம வந்து ஆயத்தத்தோட ஏதோ ஒரு டக்குன்னு போடுறது. அந்த டைம்க்கு நமக்கு ஏசப்பா என்ன கொடுக்குறாரு அந்த வேர்டு தரலாம்னு சொல்லிட்டு அதை நைட்டாக ப்ராக்டிஸ் பண்ணோம். என்ன பண்ணோம், நைட்டை வந்து பிளான் பண்ணி ஓகே இந்த வாசம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதை பிளான் பண்ணி நைட்டை ரெடி பண்ணி 6 o'clock டைம் வச்சு நாங்கள் என்ன 6 o'clock பப்ளிஷ் பண்ணுறோம். அதுங்களா அதை வந்து நீங்கள் படிக்கும்போது எனக்கு ஒரு டைம் வந்து அது ஏதோ ஒரு துக்கமாக ஜெயிச்சுக்கும் போது கஷ்டமா இருந்துச்சு. அந்த வேர்டு எடுத்து படிக்கும் போது கர்த்தர் என்கிட்டயே பேசின மாதிரி இருந்தது. ஹல்லேலூயா. நம்மகிட்ட அந்த வேர்டு பேசின மாதிரி இருக்குது. அதனால அந்த வேர்டு வந்து எலோஹிம் டேபர்னக்கிள் சர்ச்னு நீங்கள் யூடியூப்ல போட்டீங்கன்னா சேனல் இருக்கும், அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிட்ட பிறகு டெய்லி வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன வரும்? நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் படிக்கும்போது அந்த நாளோட வார்த்தை உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் துக்கமாக போயிருக்கலாம், ஒருவேளை சந்தோஷமா இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு காரணம் அந்த வேர்டு வந்து உங்களுக்கு பலப்படுத்தும். ஓகேங்களா? இன்னைக்கு பாருங்க, சப்மிட் யுவர் செல்ஃப் டு தி லார்ட் அப்படின்னு நம்ம சப்மிட் பண்ணும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது தேவையா இருக்கும். ஒவ்வொரு வேர்டும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பண்ணுவீங்களா? ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஸோ இன்னைக்கு கூட செய்தி அண்ணா சொன்னது போல அவர் சேலம் மேட்டூருக்கு போகிறதா இருக்குது. ஸோ அண்ணா வந்து எனக்கு ஃப்ரைடே சொன்னார், இது மாதிரி நான் மேட்டூருக்கு போயிட்டுருக்கேன், நீங்கள் வந்து செய்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு. நானும் அன்னிலேருந்தே வரும்போது கர்த்தர் அன்றைக்கே ஒரு வேர்டு கொடுத்தார். அதை வச்சு நான் மெடிடேட் பண்ணி இன்னைக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 minutesல நான் முடிக்க போகிறேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா உற்சாகமாக இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? எடுத்துக்கொள்ளுங்க சங்கீதம் 118. ஒரு சின்ன செய்தி தான், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். மைக் கொடுங்க, அம்மாக்கு மைக் கொடுத்துருவோம், வாசிக்கிறோம். சங்கீதம் 118 8-9. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும், பிரின்சஸ் ஒரு மாதிரி அதிகாரங்களை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஹல்லேலூயா. அப்படி கண்களை மூடி இந்த வசனத்துக்காக நீங்க வசனத்தை கேட்கும் போது ஆண்டவரே நீ எனக்காக பேசுங்க ஏசப்பா, இந்த வார்த்தை எனக்காக இருக்கணும் ஏசப்பான்னு நீங்க இருதயத்துல கை வச்சு பேசுங்க. ஒரு 2 minutes நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே எல்லாரும் கண்களை மூடி கொஞ்சம் வாய் திறந்து பேசுவோமா? ஆண்டவரே இந்த வசனத்து மூலமா எங்களோட பேசுங்க. ஆண்டவரே thank you Lord, we praise you Jesus. இந்த வார்த்தை என்ற மன்னாவை எப்படி நாங்க அனுதினமும் 3 வேளையும் நாங்க ஆகாரத்தை எடுத்துக்கொள்கிறோமோ அதே போல இந்த வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரே இன்றைக்கு மன்னாவா இருக்கட்டும் ஏசப்பா. இது எங்களுக்கு ஆழ உள்ளத்துல போய் ஆண்டவரே இந்த விதை ஆண்டவரே எங்க உள்ளத்துல இருந்து வளர்மடிக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா உங்க வேதம் சொல்லுகிறது உங்க வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்ற ஆண்டவரே அது பேசுற என்ன எங்களுக்கு குத்தம் ஆண்டவரே, பேசுகிறவங்களுக்கு குத்தம் ஆண்டவரே. அதை நீங்க ஷார்ப்பா வச்சிருக்கீங்க ஏசப்பா. அந்த வேர்டை நாங்க பயன்படுத்திக்க கிருபை கொடுக்கும் படிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே நீர் பிரசன்னமா இறங்கி வரும் படிக்காக செபிக்கிறோம். இந்த ஆலயம் முழுதும் ஆண்டவரே இந்த வார்த்தை மூலமா நிரம்ப படிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இது கேட்கிற ஒவ்வொருக்கும் ஒரு மாறுதலை கொடுங்க ஏசப்பா. கேளுங்க ஆண்டவரே, என்னோட நீங்க பேசுங்க ஏசப்பா, என்னோட நீங்க பேசுங்க ஆண்டவரே, என்னோட நீங்க பேசுங்க ஆண்டவரே, என்னோட நீங்க பேசுங்க ஆண்டவரே. அப்பா எனக்கு என்ன வார்த்தை வச்சிருக்கீங்க, எங்களோட பேசுங்க ஆண்டவரே, என்னோட பேசுங்க அப்பா. thank you Jesus, thank you Lord. ஆண்டவரே thank you Lord, thank you Jesus. ஆண்டவரே கேட்கிற எவருக்கும் ஆண்டவரே இந்த வார்த்தை அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் ஏசப்பா. ஆண்டவரே thank you Lord, thank you Lord, thank you Jesus. இந்த பெரிய காரியங்களை செய்யும்படிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. என்னை மறைத்து நீங்க பேசும்படிக்காக செபிக்கிறோம், நீர் வெளிப்படும்படிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு பேசுங்க, எங்களை தரமட்டமாய் தாழ்த்துகிறோம், உண்மை மட்டுமே நாங்கள் உயர்த்துகிறோம். சகல துதிக நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்படி கேட்டுக்கொள்கிறேன். மனுஷனை நம்புவதை
பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆமென். ஹalleluya. மனுஷனை நம்புவதை காட்டிலும் ஹalleluya. நம்ம மனுஷனை நம்பலாமா நம்பக்கூடாதா? நம்பக்கூடாதா? அப்படி நம்பிக்கையா நம்ம வந்து ஒரு டிரைவர் ஏதாச்சும் ஒரு ஏதோ ஒரு ஆபீஸ்க்கு ஏதோ போறோம் ஓகேங்களா? ஒரு மனுஷன் நம்பி தானே போறோம் நம்ம. ஆமாவா? ஒரு பஸ்ல போறோம், டிரைவர் நம்பிக்கையா ஓட்டுனா நம்ம நம்பிக்கை என்ன நினைக்கிறோம், அவர் வந்து நம்ம போற வேண்டிய டெஸ்டினை அவர் ரீச் பண்ணிடுவாரு, அவரோட நம்பிக்கை இருக்குதா இல்லைங்களா? அப்ப நம்பணுமா? மனுஷன் நம்பணுமா நம்பக்கூடாதா? நம்பணுமா? நேரத்துக்கு தான் முழுமையா நம்பிடக்கூடாது. ஹalleluya. ஆனா வேதம் சொல்லுது மனுஷனை நம்புவதை காட்டிலும் ஹalleluya. அப்ப நீ மனுஷனை நம்புவதை காட்டிலும், ஒரு டாக்டரை நம்புவதை காட்டிலும், ஒரு பொலிட்டிஷியனை நம்புவதை காட்டிலும், நீ வந்து ஒரு அப்பா அம்மாவை நம்புவதை, அப்பா அம்மா யாரு? மனுஷரே இல்லையா? ஹalleluya. அப்ப நான் வந்து நீ இன்வைட் நான் மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எட்டி ஒதுக்குது இல்ல. ஹalleluya. அப்படி இல்ல. நான் என்ன சொல்றேன்னா அவங்களை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நலம். ஹalleluya. இன்னைக்கு ஒரு டாபிக் என்னன்னா ட்ரஸ்ட் இன் தி லார்ட். என்ன சொல்லுங்க? கர்த்தர் மேல் நம்பிக்கை. ஹalleluya. நம்ம யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கலாம், ஆனா இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு பேசுறாரு பாருங்க, யார் மேல நம்பிக்கை வைக்கணுமா? எல்லா காரியத்திலும் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணுமா? ஓகேங்களா? நம்ம கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சா என்ன ஆகும்? ஓகேங்களா? எடுத்துக்கொள்ளுங்க எரேமியா 17:5. நம்ம மனிதன் மேல முதலாவது நம்ம மனிதன் மேல நம்பிக்கை வச்சா நமக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். எரேமியா 17, ஜெரேமியா chapter 17:5. ஹalleluya. ஜெரேமியா 17:5. எரேமியா 17:5. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, நீங்க கேளுங்க, நீங்க மனுஷன் மேல சில நம்பிக்கை வைக்கலாம். ஒரு மாமாவோ இல்ல வந்து உங்களுக்கு வந்து அதிகாரி தெரியும், இல்ல வந்து சில பேர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வச்சீங்கன்னா, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. ஹalleluya. எப்படியா? மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்தா நம்ம சபிக்கப்பட்டவங்களா? ஹalleluya. அப்ப மனுஷன் நம்பிக்கை வைக்கலாமா? சொல்லுங்க, பேசுங்க, நீங்க பேசுங்க. நீங்க பேசுறதா எனக்கு அடுத்த செய்தியே வைக்க கூடாது. ஹalleluya. ஆனா மனுஷன்ல நம்ம வந்து என்ன பண்ணோம், ஒரு அம்மா அப்பா இருக்காங்களா, அவங்க ஆனர் பண்ணணும், கனப்படுத்தணும். உங்க பிள்ளைகள் இருக்காங்களா, அவங்க வந்து தேவையான எல்லா சகலத்தையும் சந்திக்கணும். அப்புறம் நமக்கு வந்து வைஃப் ஹஸ்பண்ட் இருக்காங்களா, அவங்களுக்கு தேவையான ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். நம்ம அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் நம்ம செய்யணும். ஆனா வந்து அவங்களே முழுவதுமா நம்ம நம்பிக்கை வைக்க கூடாது. ஹalleluya. ஏன்னா ஒரு நாள் வந்து எல்லாம் மாறிடும். மாறுமா இல்லீங்களா? நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க மாதிரி இருக்குது. ஹalleluya. எல்லாமே மாறிடும். ஓகேங்களா? உலகத்துல நம்ம பாருங்க, ஒரு 1 year பிஃபோர் பாருங்க, சில மனிதர்கள் நம்ம கூட இருந்திருக்கலாம். ஆனா நீ பாருங்க, இல்ல இருக்கிறாங்க இல்லையா? இல்ல. ஓகேங்களா? சொந்த பந்தம் வராங்க. எப்போ வருவாங்க? ஃபங்க்ஷன் டைம்ல வருவாங்க. ஏதாச்சும் நல்லது இருந்தா வருவாங்க, ஏதாச்சும் கெட்டது இருந்தா வருவாங்க. மத்த டைம்ல இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம எப்போதுமே நம்ம கூட இருக்கிறவரு ஏசப்பா மட்டும்தான். ஹalleluya. அவர் மேல நம்பிக்கை இருந்தா அவர் கைவிட மாட்டார். ஹalleluya. எடுத்துக்கொள்ளுங்க. அதே போல ஜெரேமியா 17:7-8 அதே அதிகாரம். ஜெரேமியா 17. கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை வச்சா அவர் எப்படி ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். எரேமியா 17. கர்த்தர் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹalleluya. கரங்களை தட்டுவோமா? நம்ம கர்த்தரை நம்பி இருக்கிறோமா? ஹalleluya. சொல்லுங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறோம். அப்ப நம்ம யாரு? பாக்கியவான்கள். ஹalleluya. நமக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்தா நம்ம முதலாவது யாரு? பாக்கியவான். வாசிங்க. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஹalleluya. பாருங்க, நம்ம பிளஸ்டா இருக்கோம். கர்த்தர் இதெல்லாம் அவர் மேல் நம்பிக்கை வச்சா கர்த்தர் இதெல்லாம் நம்ம ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். டைம் இருக்கும்போது நீங்க படிங்க. எரேமியா 17:8-9 இது வச்சு நீங்க பிரேயர் பண்ணுங்க. கர்த்தர் இதே போல ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஹalleluya. எப்படி நம்ம கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும்? இப்போ இன்னொரு क्वेश्चन, நம்ம நம்பிக்கையா இருக்கணும்னு சொல்றோம். எப்படி நம்ம கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கணும்? எடுத்துக்கொள்ளுங்க. Proverbs 3:5. நீதிமொழிகள் 3:5. நிறைய வசனம் இருக்கலாம், ஆனா வசனத்துல நமக்கு ஜீவன். ஹalleluya. எடுத்துக்கொள்ளுங்க. Proverbs 3:5. நீதிமொழிகள் 3:5. Trust your Lord with all your heart and lean not on your own understanding. ஹalleluya. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு முழு
இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து ஹalleluya வாசி உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஹalleluya அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். வேதம் என்ன சொல்லுது? Trust in the Lord with all thine heart. எப்படி நம்ம முழு உள்ளத்தோடு கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம். முழு உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு கர்த்தரை வந்து நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஓகேங்களா? நான் சொன்னேன் எப்படி கர்த்தரை நம்பிக்கணும். அரை மனதோட கர்த்தரை நம்பிக்கை வைக்கணுமா? இப்போ ஏதாச்சும் ஒரு தேவை இருக்கு, ஒரு 10,000 ரூபாய் தேவை இருக்கு, நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரே நீங்க குடும்பம் சொல்லி இன்னொரு நம்பிக்கை வந்து ஓகே இவர் நம்மகிட்ட இருக்காரு, இவர் கேட்ட தருவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாதி இங்க 50% இங்க 50% நம்ம இருக்கக்கூடாது. அதான் வேதம் சொல்றது, ட்ரஸ்ட் யூ ஆஃப் காட் வித் ஆல் thine heart. முழு உள்ளத்தோடு கர்த்தரை நம்பிக்கையா வைக்கணுமா? அது எந்த காரியத்துக்கு கூட நீங்க வேலைக்கு போகும்போதோ இல்ல வந்து படிக்கும் போதோ இல்ல காலேஜ் போகும்போதோ இல்ல பிசினஸ் செய்யும் போதோ எதாச்சும் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணுமா? கர்த்தருக்கு நம்ம வந்து முழு உள்ளத்தோடு அவர் நம்பிக்கை இருந்தா அப்போது உங்களுக்கு வழியை செவையாக்குவாராம். ஹalleluya. என்ன சொல்றது? தமிழ்ல வாசிங்க மறுபடியும். தமிழ்ல வாசிங்க. சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இரு. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது எப்போது நீ அவரை நினைச்சதா அப்பொழுதுதான் அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். ஹalleluya. கர்த்தர் மேல் நம்பிக்கை முழு மனதோடு இருந்தா கர்த்தர் நம் பாதையை செவைப்படுத்துவார். இல்ல நம்ம போற வரை எப்படி இருக்குமா? ஒரு குரூக்கட் பிளேஸா இருக்குமா? எப்படி கல்லு முள்ளு நம்ம வந்து மேடு மேல போனா எப்படி இருக்கும்? மலை மேல எப்படி இருக்கும்? கல் இருக்கோ, மண் இருக்கோ, முள்ளு செடி இருக்கோ, நடக்கிறது கஷ்டமா இருக்கும். ஆனா வந்து அங்க ரோடு போட்டு பிளைனா இருந்தா எப்படி இருக்கும்? சல்லுன்னு காரத்து பெல்லாம். அது போல கர்த்தர் வந்து நம்மள பாதையை வந்து அடி பிளைன் படுத்துவாரா. ஹalleluya. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்போமா? நீங்க நம்பிக்கையா தான் இருக்கிறீங்க ஆல்ரெடி, ஆனா இன்னும் கொஞ்சம் அதிகமா. ஓகேங்களா? எப்படி வந்து அந்த பத்லேன் குருடன் வந்து தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லும் போது அங்க ஜனங்க ஏசப்பா போய் கொண்டுதான் இருக்காரு. ஜனங்க வந்து அவர் நெருக்கி கொண்டுதான் இருக்காங்க. அவர் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டு விட்டுல என்ன பண்றாரு? செகண்ட் டைம் என்ன பண்றாரு? உயர சத்தமா சொல்றாரு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லும் போது கர்த்தர் அந்த பிளேஸ்ல மூவ் பண்ண முடியல, அப்படியே ஸ்டாப் ஆயிட்டாராம். ஹalleluya. அதே போல தான் நம்மளும் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமா ஆண்டவர் எல்லா காரியத்தையும் நான் உங்க நம்புறேன் ஏசப்பான்னு சொல்லிட்டு நம்பிக்கை வைக்கும் போது கர்த்தர் நம்ம வழியை செவைப்படுத்துவார். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நான் சொன்னேன், மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேல் பட்டதலா இருப்பதே நல்லா. நம்ம டச் பண்ணுவோமா ஏசப்பாவை? எல்லா காரியத்துக்கும் நம்ம சபை எப்படி இருக்கணும்னா நம்ம எது எடுத்தாலும் முதலாவது ஆண்டவர். ஹalleluya. வேதம் என்ன சொல்லுது? in the beginning God. Genesis 1:1 என்ன சொல்லுது? in the beginning God. ஹalleluya. முதலாவது தேவன். ஹalleluya. அந்த மாதிரி முதலாவது நம்ம வாழ்க்கையில தேவனை வைக்கும் போது நம்ம கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஹalleluya. இது மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காம கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த ஒரு 2 கேரக்டர் நம்ம பைபிள்ல பார்க்க போறோம். யாரு? 2 கேரக்டர் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க லைஃப் ஸ்டோரி நம்ம படிக்க போகிறோம். அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம இந்த சர்வீஸை முடிக்க போகிறோம். ஓகேங்களா? எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசேக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபெஸ்தேமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். ஹalleluya. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபுல்லா படிச்சா நம்ம டைம் கேட்காது. பெலிஸ்தர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து அழிக்கணும்னு சொல்லி என்ன பண்றாங்க? ஒரு இடத்துல வந்து பாளையம் இருக்கிறாங்க. எங்க பண்றாங்க? பாளையம்னா ஒரு குரூப்பா வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு மலை மேல வந்து நிக்கிறாங்க. இந்த பக்கம் யார் இருக்கிறது? சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் நம்ம கூட்டத்தால எல்லாமே என்ன பண்றாங்க? இந்த பக்கம் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க என்ன பண்றாங்க? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நாங்க எடுத்துக்கொள்ளணும், ஒரு யுத்தம் பண்ணி அவங்க என்ன பண்றோம்? எல்லாரையும் கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு பாலஸ்டைன்ஸ்ல என்ன பண்றாங்க? ஒரு லெஃப்ட் சைடுல ஒரு மலை மேல ஏறி இருக்கிறாங்க. அதுல ஒரு ஆள் வந்து என்ன பண்றாரு? கோலியாத்ன்ற ஒரு ஆள். யாரு? கோலியாத். அவர் ஹைட்டே வந்து 9 ஃபீட்டா. எவ்வளவு ஃபீட்? நம்மள எவ்வளவு இருக்கும்? 5.5 6. ஓகேங்களா? 6 கிலோ. நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க? 6 அங்கெல்லாம் கொஞ்சம் ஹைட்டா இருப்பாங்க நினைக்கிறேன். 6.2 இருப்பீங்களா? 6.3 இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த ஹைட் காட்டிலும் 9 ஃபீட். எவ்வளவு ஹைட்? 9 ஃபீட். அவர் ஹைட் 9 ஃபீட்னா அவர் உடம்பு எப்படி இருக்கும்?
அப்படின்னா இஸ்ரேல் அப்படின்னா அவங்க ஆர்மி வந்து அப்படி இருக்குமா, பாலஸ்தீன் ஆர்மி. அவர் பேர் கோலியாத்துன்னு சொல்லிட்டு அவரை மட்டும் என்ன பண்றாரு, ஃப்ரண்ட்ல நிக்க வச்சுட்டு நான் வந்து கோலியாத்தை நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா நாங்க எல்லாரும் தோத்து போனோம்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் வந்து இஸ்ரேலை பயப்படுத்துவாங்க. யாராச்சும் வந்து இருக்கிறாங்களா வந்து எங்களுக்கு வந்து சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து பயப்படுத்துறாங்களா. வாசிங்க அது 4ஆம் அதிகாரம் வாசிங்க, 4ஆம் வசனம் வாசிங்க 17. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்தில் இருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். இங்கிலீஷ்ல சொல்றது 9 feet சொல்றது, ஓகேங்களா? தமிழ்ல சொல்றது 6 முழம். 1 முழம்னா எவ்வளவு? இவ்வளவு பெருசு. 1 ஃபீட்டுக்குனா கொஞ்சம் அதிகம். 1 அடிங்களா? ஓகே, 9 அடி கரெக்டா. டோட்டலா வந்து 9 அடி. இந்த சீலிங் வந்து 10 அடி இருக்குங்களா? 9 அடி. இவ்வளவு ஹைட் நம்ம மத்தியில வந்து யாராச்சும் பேசினா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஆமாடா, அந்த மாதிரி ஹைட் நல்ல வெயிட்டான மனுஷன் வந்து நிக்கிறாரு. இந்த மாதிரி வந்து அவர் எப்படி நிக்கிறாரா பாருங்க. 5ஆம் வசனம் வாசிங்க. அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்துக் கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாய் இருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனிதியும் அவன் ஈட்டின் அலகு 600 சேக்கல் இரும்புமாய் இருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். அல்லேலூயா. இங்க கேட்டீங்களா? நான் எதுக்கு இதெல்லாம் படிக்க வைக்கிறேன்னா, அவங்க எப்படி இருந்தாங்க பாருங்க. அவர் போட்டிருக்கிற ஹெல்மெட், அவர் கையில வச்சிருக்கிற ஈட்டி, அவர் வச்சிருக்கிற ஷீல்டு, பூட்ஸ் எல்லாமே நிறைய வெயிட்டா, ஓகேங்களா? எப்படி இருக்கா? எல்லாமே ஒரு பாதுகாப்போடு வருகிறார், ஓகேங்களா? எதுக்கு நான் சொல்றேன்னா, இவ்வளவு பயங்கரமான ஒரு மனிதனை நிக்க வைக்கும் போது இவங்களுக்கு வந்து நான் வந்து அவங்க மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. என்ன பண்றாங்க, இந்த கோலியாத் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து தஸ்மம் அப்படி என்ன பண்ணுது, ஒரு மாதிரி எல்லாமே மேனேஜ் பண்ணி போட்டுருவா, இந்த ஒரு ஆள் போதும்னு சொல்லிட்டு இவங்க தைரியமா இருக்கிறாங்க. இந்த பக்கம் ரொம்ப ஆள் என்ன பண்றாங்க, சவுல், தாவீது, இவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப வந்து பயந்து இருக்கிறாங்க. ஐயோ இந்த மனுஷன் எப்படி ஆர்மியா இருக்குது, இஸ்ரவேல் ஆர்மிலே இந்த வேர்ல்ட்லயே பாத்தீங்கன்னா இப்போ கூட இஸ்ரவேல் ஆர்மி தான் பெஸ்டான ஆர்மின்னு சொல்றாங்க. அல்லையா? அவங்கள்ட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ், அவங்க இருக்கிற டேலண்ட், அவங்க வந்து என்ன பண்றாங்க, ரொம்ப இதா இருக்காங்க, ஓகேங்களா? ஆனா அந்த டைம்ல பாருங்க அவங்களே பயப்படுறாங்க. இஸ்ரவேல் ஆர்மியா வந்து பயப்படுது. ஐயோ அந்த இடத்துல போய் நம்ம எப்படி யுத்தம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து இருக்காங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கோலியாத், பின்னாடி வந்து நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க. கோலியாத் வந்து நிறைய ஹைட்டா இருக்காரு, ஹெல்மெட் பெருசா போட்டிருக்காரு, ஈட்டி வச்சிருக்காரு, ஷீல்டு வச்சிருக்காரு, கால்ல பூட்ஸ், ஃப்ரண்ட்ல ஷீல்டு, பெல்ட் எல்லாமே கட்டி என்ன பண்றாரு, ரொம்ப திடகாத்தமா இருக்காரு. எப்படி இருக்காரு? ஒரு ரஸ்லிங்ல யாராச்சும் பாத்தீங்கன்னா யாரு இருக்குவாங்க தடியா, ரொம்ப மோட்டாவா, அதெல்லாம் பார்த்து ரொம்ப வருஷாச்சு. அல்லேலூயா. அந்த மாதிரி நல்ல ஹெவியா இருப்பார், ஓகேங்களா? இந்த மாதிரி இருப்பார். இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப பயந்தாங்க, யாருமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு சின்ன மனிதன், யாராவது தாவீது. எவ்வளவு வயசு அவருக்கு? 17 வயசு. அவருதான் ஒரு வாலிபன் எழுதப்பட்டிருக்கு. வாலிப 17 வயசுல இங்க யாரு இருக்குங்க? 17 இயர்ஸ். உங்களால எவ்வளவு வயசு? அங்கிள் 17 வயசா? அல்லேலூயா. 17 வயசு யாரு இருப்பீங்க? இவன் உங்களுக்கு எவ்வளவு வயசு? இல்ல அப்போ வந்து டெய்லி வந்து அவர் தான் வந்து வாசிப்பாரு. நான் சொல்ல ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், நம்ம சபையில சண்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நம்ம கூட வந்திருக்காரு. அல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? இனிமேல் வாரம் சண்டேஸ்ல வருவாரு, வந்து நமக்காக வாசிப்பாரு. நான் பீட்ஸ் வந்து கீபோர்ட்ல போடுவேன். சில பீட்ஸ் எல்லாம் நம்ம டோலாக்கு இந்த மாதிரி 6/8 பீட் எல்லாம் இது வந்து நம்ம இது மாதிரி தான் வாசிக்க முடியும், வேற எதாவது வாசிக்க முடியும். அதனால நான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அவர் ரெகுலரா வரேன்னு சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. அதே மாதிரி உங்களுக்கும் ஏதாச்சும் ப்ராக்டிஸ் பண்ணணும், இல்லை கீபோர்ட் கற்றுக்கணும், இல்லை வந்து ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அப்ரோச் பண்ணினா நம்ம கற்றுக் கொடுக்கலாம். ஆமென். அல்லேலூயா. மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அல்லேலூயா. சோ இந்த மாதிரி நான் என்ன சொல்ல வந்தேன், 17 வயசு உள்ள தாவீது வந்து என்ன பண்றாரு, இந்த பக்கம் வந்து அவங்க அண்ணனுக்காக சாப்பாடு எடுத்து வராரு. அவருக்கு வந்து ஆர்மி பேக்ரவுண்ட் இல்ல, அவர் என்ன பண்றாரு, யுத்தத்துக்கு போயிருந்து இல்ல, பிராக்டிஸ் பண்ணியது இல்ல, அந்த ஈட்டி எப்படி பிடிக்கணும்னு தெரியல, ஷீல்ட் எப்படி வைக்கணும்னு தெரியல, ஹெல்மெட் எப்படி போகணும்னு தெரியல. அவர் நார்மலா அவங்க அண்ணாக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு போகும்போது இந்த பாலஸ்தீன்ல இருக்கிற அந்த மனுஷன் என்ன பண்றாரு, டெய்லி வந்து என்ன பண்றாரு, இஸ்ரவேல் தேவனை வந்து நிந்திக்கிறார். என்ன சொல்றா பாருங்க, அது எந்த வசனம் பாருங்க. அல்லேலூயா. 25 வாசிக்கும். 1 சாமுவேல் 17:25. அந்நேரத்திலே நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து
நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? ஆமென். இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நின்றான். ஆமென். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தை தந்து அவன் தன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பண்றாரு? ஒரு இது சொல்றாரு. அந்நேரத்தில் இஸ்ரவேலை வந்து நிற்கிற அந்த மனுஷன் 23 22 அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமாய் இருக்கிறீர்களா என்று கேட்டான். அவன் இவர்களோடு பேசிக் கொண்டிருக்கையில் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளில் இருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளே சொன்னான். அதை தாவீது கேட்டான். எப்படி சொன்னாரா? இஸ்ரவேல் தேவன், நீங்க யாராச்சும் வந்து இருக்கீங்களா, வந்து சண்டை போறீங்களா அப்படி சொல்லும்போது தாவீது சொன்னான். இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். ஆமென். 26 வாசிங்க. அப்பொழுது தாவீது இந்த மாதிரி கேட்கும்போது நமக்கு என்ன வயலுக்கு வருமா வராதா? நம்ம தேவனை வந்து நம்ம வந்து நிந்திக்கும் போது உங்களுக்கு தேவன் வந்து உங்களை காப்பாற்ற மாட்டாரா, நீயே வந்து எங்களுக்கு சண்டை போட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நிந்திக்கும் போது தாவீது அவங்க எல்லாரும் பயப்படுறாங்க. சின்ன வயசு 17 வயசு உள்ள தாவீது என்ன பண்றாரு? அவனை பார்த்து வாசிங்க. அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தரை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதம் இல்லாமல் இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றார். அல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அவங்க எவ்வளவு தைரியம் பாருங்க. 17 வயசுல தாவீது என்ன பண்றா? அந்த பலிஸ்தன் எவ்வளவு 9 ஹைட் நல்லா எல்லா ராணுவ சூட் எல்லாம் போட்டு இருக்கிறவனை பார்த்துட்டு இந்த பெலிஸ்தன் யாரு? நம்ம தேவனை என்ன பண்றதுக்கு? நிந்திக்கிறதுக்கு. அல்லேலூயா. எப்படி ஒரு வைராகம் வருது இல்லையா? நம்ம வந்து ஏசப்பாவை பத்தி யாராச்சும் சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம விட்டு கொடுப்போமா? விட்டு கொடுக்க கூடாது. அல்லேலூயா. நம்ம ஏதாவது சொல்லும்போது நம்ம உண்மையான தேவன் நம்ம யாரு? தேவன் மட்டும்தான். ஏன்னா அவர் தான் வேதம் சொல்றது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுள். அவர் ஒருவர் தான் தேவன். அல்லேலூயா. ஐசாயால படிச்சு பாருங்க. கல்லோ மண்ணோ இல்ல, அவர் வந்து உயிருள்ள தேவனா இருக்கிறார். கல்லோ மண்ணோ ஜீவன சுவாசம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அவங்களுக்கு நீங்க வந்துறதை காட்டிலும் உயிருள்ள தேவனை நம்ம ஆராதிக்க வல்லவரா இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம அப்படியே நம்ம ஆராதிக்கிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த டைம்ல பைபிள் இல்ல, அந்த டைம்ல வந்து யாரும் பிரசங்கிக்கிறது, அந்த டைம்லயே வந்து தாவீதுக்கு ஒரு கட்ஸ், இந்த மாதிரி எப்படி நீ வந்து இஸ்ரவேல் தேவனை வந்து நிந்திக்கலாம், நான் வரேன்னு சொல்லிட்டு ஒண்டியா போறான். எப்படி போறான்? ஒண்டியா வந்து எதிர்கொண்டு போகிறான். அதை வாசிங்க. 20 Hallelujah, ஸ்தோத்திரம் 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 Hallelujah, ஸ்தோத்திரம் 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 43 பெலிஸ்தன் தாவீதை பார்த்து நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து என்னிடத்தில் வா, நான் உன் மாமிசத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். சரி, ஓகே, நான் சொல்றேன். இப்போ வந்து அது போகும்போது சவுல்ட்ட போறாரு. யார்? தாவீது வந்து சவுல்ட்ட போறாரு. சவுல்ட்ட போயிட்டு சவுலே, நான் வந்து அந்த பெலிஸ்தீனை வந்து நான் வந்து சாவடிக்கிறேன், எனக்கு உத்தரவாதம் கொடுங்கன்னு சொல்லும்போது சவுல் வந்து நீனா சின்ன பையனா இருக்க, 17 வயசா இருக்க, நீ எப்படி போய் அந்த மனுஷனை ஒரே மனுஷனை சாவடிக்க முடியும்? நீ வாங்க போயிடு அப்படின்றாரு. அங்க கூட இருக்கிற சகோதரிங்க என்னது, அவங்க கூட இருக்கிற சகோதரர்கள் எல்லாம் அப்பெல்லாம் சொல்றாங்க, நீ போயிடு வானா, நீ வந்து அவனுக்கு போய் யார் சும்மா நீ சாவ போற, நீ போவாத அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணாரு? இல்ல நான் போறேன்னு வைராகமா நிக்கிறாரு. அப்ப சவுல் சொல்றாரு, சரி நீ போற சொல்ற இல்லையா, இந்த இதத்துக்கோ ஈட்டி எடுத்துக்கோ, இந்த ஹெல்மெட் எடுத்துக்கோ, இதெல்லாம் ஷீல்ட் எல்லாம் போட்டுக்கோன்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, போட வராங்க. போட வரும்போது எதுவுமே பத்தல அவருக்கு. அவர் எவ்வளோ
சின்ன வயசா இருக்காரு, 17 வயசா இருக்காரு, ராணுவத்துல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? ஹைட்டா இருப்பாங்க, நல்லா புஷ்டியா இருப்பாங்க. ஆனா தாவீது வந்து நார்மலா இருக்காரு. அது போடுறாங்க, அவர் செட் ஆகல. அவர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் எனக்கு வேண்டாம். என்ன சொல்றாரு? இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, இதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு ஒண்டியா போறாரு. அவர் கையில ஒரே ஒரு அந்த உண்டிகோல் மட்டும் இருக்குது. அப்புறம் 5 கல்லை வச்சு என்ன பண்ணாரு? சரி டைரக்டா போலாமே சொல்லிட்டு போறாரு. போகும்போது பாலஸ்தீன் நீங்க பார்த்து சிரிக்கிறா. ஐயோ என்ன இது, நான் பெரிய பெரிய ஆர்மி வருவாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன பையன் வந்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் என்ன பண்றாங்கன்னா, நாயா உங்க வீட்டுல பண்றது நாயா அப்படின்னு சொல்லிட்டு கேலி பண்றாரு. ஆனா வந்து என்ன சொல்றாரு? இனி வந்து என்னுடைய இஸ்ரவேல் தேவனை வந்து நான் நிந்தித்தேன், நான் உன்னை வந்து வரேன்னு சொல்லிட்டு எதிர்கொண்டு போறாரு. வாசிங்க அந்த இது 40. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை கட்சி கரத்தாடி நன்றி சொல்லுங்க. 17 வயசு பையனுக்கு எத்தனை கட்சி இருக்கு பாருங்க. என்ன சொல்றாரு? நீ நிந்தித்த இஸ்ரவேல் தேவன் நாமத்திலே நான் வருகிறேன். ஹல்லேலூயா. அப்படி சொல்லும்போது வாசிங்க அப்படியே மறுபடியும். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்புக் கொடுப்பார். யாருக்கு? தாவீதின் கைக்கு ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். ஆமென். கரங்களை தட்டி சொல்லுவோம். அவர் என்ன பண்றாரு? நீ வந்து இன்னைக்கு அவர் சவால் வராரு. அவர் மாம்சத்தை சொல்லி ஆயிடுமா? மனுஷனை நம்பி சவுல் சொல்றாரு, அவங்க அப்பா சொல்றாங்க, அவங்க அண்ணன் எல்லாம் சொல்றாங்க, நீ போவாத தாவீது, நீ போனா வந்து என்ன பண்ற? அவ ஒரே ஒரு காலை நசுக்கிடுவா, நீ போயிடுவ, நீ போவாத சொல்லும்போது அவர் மேல நம்பிக்கை யாரு இருந்தது? ஏசப்பா மேல இருந்தது, ஆண்டவர் மேல இருந்தது, இஸ்ரவேல் தேவன் மேல இருந்தது. நம்பிக்கையா போறாரு. போய் சொல்லும்போது சவால் வராரு. பெலிஸ்தரே என் கைக்கு வந்து நீ வந்து நீ விழுவ. எப்படி? பெலிஸ்தரை பார்த்து அவர் திடகாத்தமா பெருசா இருக்கு. அவர் பார்த்து சொல்றாரு, நீ என் கையில யார் மேல நம்பிக்கை வச்சாரு? ஏசப்பா. அவரு தாவீது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார். ஹல்லேலூயா. அதே போல நம்ம கூட நம்ம ஷீல்ட் பாருங்க. நம்ம பேட்டில் அனுதினமும் நம்ம லைஃப்ல வந்து பேட்டில்ஸ் ஆயிருக்குது. நம்ம மைண்ட்லயோ, நம்ம சரீரத்திலயோ, நம்ம வந்து போகிற இடத்துலயோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலயோ, இல்ல நம்ம வேலையிலயோ தினந்தோறும் பேட்டில்ஸ் ஆகுதா இல்லைங்களா? யுத்தம் ஆகுதா இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை நம்ம பாயிண்ட் கொடுத்தா இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம எப்படி மேற்கொள்ளணும்னா, நம்ம சேனைகள் கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் நம்ம கூட இருக்கும்போது என்ன பாஸ், எந்த மேனேஜர்ஸ் யார் இருந்தாலும் நம்ம வந்து பயப்பட மாட்டோம். ரொம்ப பெரிய அதிகாரியா இருக்கட்டும், ஆனா நம்ம பயப்பட மாட்டோம். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற தேவன் உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்ம ஆராய்ந்து கொண்டிருக்கோம். அப்படிதான் அங்க பாருங்க, பெலிஸ்தரை பார்த்து சொல்றாரு, நீ இஸ்ரவேல் தேவனை நிந்தித்தடா, நான் ஒண்டி உனக்கு போதும், என் தேவன் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு போகிறார். போகும்போது என்ன பண்றாரு? வாசிங்க கீழே மறுபடியும். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். 48 வாசிங்க. அப்பொழுது அந்த பெலிஸ்தர் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தருக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பயத்தில் போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவலையில வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனதினால் அவன் தரை படிக்கும்போதே புரிஞ்சிருப்பீங்க. எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க, அது சூப்பரா. ஓகேங்களா? இப்போ வந்து தாவீது ராஜா இப்படி வராரு, பெலிஸ்தீன் வராரு. ஓகேங்களா? பெலிஸ்தீன் வந்து என்ன பண்றாரு? சரி நீ இப்படி சொல்றியா, நான் வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? ஏஞ்சி ஓட மாட்டாரு. அவர் ஓட முடியாது, ரொம்ப ஹைட்டா இருக்காரு. என்ன பண்றாரு? தண்ணி வராரு, எப்படி வராரு? வந்துருக்காரு. ஆனா தாவீது பாருங்க, யங் மேன் என்ன பண்றாரு? அவர் வந்து ஓடி வரும்போது அவர் எதிர்க்கா, அவர் பின்னாடி பயந்துன்னு போல, அவர் சொன்ன வார்த்தைக்கெல்லாம் பயந்துன்னு போல, அவர் என்ன பண்றாரு? எதிர்கொண்டு அவர் மேல இருக்கிற அந்த குண்டி விளக்குன்னு எதிர்கொண்டு போய் பாலஸ்தீன் எங்க இருக்கிறனா அப்படியே ஓடி போய் அந்த இதுல வந்து சுத்தி என்ன பண்றாரு? அந்த இது குண்டி விளக்கு அடிக்கிறாரு. அந்த கல்ல கரெக்டா போய் என்ன பண்றது? பாலஸ்தீன் நெத்தில போய் தமான் அடிக்குது. எங்க அடிக்குது? அச்சுது எப்படி விடணும்? பின்னாடி தலை விடணும். ஆனா அவர் எப்படி விடுறாரா?
விழுந்த பிறகு அப்படியே முகம் குப்புறமாய் விழுந்து அவன் மரித்து போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது பாருங்க, ஒரே ஒரு கல்லுல, ஒரு 5 கல் இருக்கு, ஒரு கல் எடுத்து அப்படியே ஸ்விங் பண்றாரு. என்ன பண்றாரு? இங்கிலீஷ்ல போடுறது ஸ்விங் பண்றாரு. அப்படியே ஸ்விங் பண்ணே ஓடுறாரு. ஓடி போடும்போது அந்த கல்லு டைரக்டா போயிட்டு என்ன பண்ணது? நெத்தியில விழுது. ஹல்லேலூயா. அவருக்கு எப்படி பிராக்டிஸ்? அந்த வனாந்தரத்துல வந்து அவர் என்ன பண்ணாரு? பிராக்டிஸ் பண்ணிக்கிறார். ஏன்னா வனாந்தரத்துல வந்து அவர் ஆடு மேய்க்கும் போது சிங்கம் வரும், புலி வரும், சில டைம்ஸ் அந்த ஆடுகளை எடுக்க நிறைய விலங்குகள் வரும். அதெல்லாம் எப்படி காப்பாத்துற? சவுல்டர் அதான் சொல்றாரு, நீ எப்படி காப்பாத்துவ? நீ வந்து இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நீ காப்பாத்துவ? அப்ப தாவீது சொல்லுங்க, ஒரு முறை சிங்கம் வந்து ஆடை பிடிக்க வச்சு நான் சிங்கத்தின் வாயை நான் கிழிச்சிட்டேன். கரடி ஒரு முறை வச்சு கரடியே நான் சாவாச்சிட்டேன். அது போல இந்த பெலிஸ்தீனை கூட நான் அதே போல தான் நான் சாவடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல தான் அவர் என்ன பண்ண, ஸ்விங் பண்ணி அது போடும்போது நெத்தியில விழுந்து அப்படியே சாஷ்டாங்கமா கீழே விழுந்தார். அல்லேலூயா. அப்புறம் என்ன பண்றாரு தாவீது? வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவருடைய பெலிஸ்தீன் அந்த கோலியாத்தோட கத்தியை எடுத்து என்ன பண்ணாரு? அவர் தலையை வெட்டி தலையை தூக்கிட்டு வந்தாரு. அல்லேலூயா. கர்த்தர் அது போல வெற்றி தருகிற தேவனா இருக்கிறார். நமக்கு எகென்ஸ்டா யார் இருக்கிறாங்களோ, எந்த தாவீது போல, எந்த கோலியாத்து போல நமக்கு பெருசான நம்ம பிரச்சனை இருந்தாலும் ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது அவர் நம்ம காலிக்கீழ போட்டுருவார். அல்லேலூயா. ரொம்ப செய்யம் எடுப்போம். அல்லேலூயா. அப்ப பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்க பார்க்கறாங்க, பாலஸ்தீனும் பார்க்கறாங்க. இந்த ஒரே ஒரு கோலியாத்து விழுந்த பிறகு பாலஸ்தீன் அப்படியே பறந்து போயிடுறாங்க. அல்லேலூயா. அதே போல நம்ம கர்த்தர் நம்மளோட இருந்தா, மனுஷன் மேல நம்பிக்கை இல்லாம நம்ம கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கை இருந்தா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்றது, மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நலம். அல்லேலூயா. பிரபுக்களை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருக்கிற நலம். அல்லேலூயா. நம்ம எந்த காலத்துல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஆண்டவரையே நம்ம பிடிச்சு கொண்டிருக்கணும். ஆண்டவரே நம்ம நம்பிக்கையா இருக்கும்போது கர்த்தரை நம்பின பிள்ளைகள் கர்த்தர் ஒருபோது வெட்கப்படுத்த விட மாட்டார். போன ஒரு டைம் நான் ஒரு செய்தி கொடுத்தேன், எலியாவோட செய்தி. அவர் என்ன பண்றாரு? கர்த்தர் மேலே நம்பிக்கையா இருக்காரு. அவர் மேலே நம்பிக்கையா இருக்கும் கர்த்தர் எடுத்து அவரு வெற்றி தருகிற தேவனா இருக்கிறார். நீங்க போய்க்கிற சூழ்நிலைகளோ எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா மனுஷன் பேச பார்க்கலாம், நம்ம முகத்தை எப்படி இருக்காங்க, எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணாங்க, எல்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆனா உங்களுக்குள்ள தெரியும் என்ன வேதனைகளை போயிட்டு இருக்கோம், என்ன கஷ்டத்தை போய் கொண்டிருக்கோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். உங்க வேதனையை கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல வந்து செபித்து போறீங்க இல்லைங்களா? கர்த்தர் நிச்சயமாகவே அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கை எதுவுமே வீணா போகாது. உங்க நம்பிக்கை எப்பவுமே வீணா போகாது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் தாவீது வெற்றி கொண்டார். அப்படிதான் தாவீது வெற்றி கொண்டார். ஒரு சின்ன இன்சிடென்ட் பாருங்க, ஒரு உண்மையா நடந்த சம்பவம். ஒரு மிலிட்டரி கேம்பெயின்ல வந்து ஒரு சின்ன பையன் வந்து வேலைக்கு போறான். என்ன பண்றா? எல்லா டிகிரி எல்லாம் முடிச்சு வேலைக்கு போறான். அவனுக்கு ஒண்ணுமே பிராக்டிஸ், எதுவுமே என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அந்த இடத்துல போயிட்டு அங்க போகும்போது அவனுக்கு வந்து தேவ பக்தி ஜாஸ்தி. என்ன பண்றா? எப்பவுமே காலையில எழுந்து ப்ரேயர் பண்ணுவான், அவன் கொடுக்குற எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவான், பைக் படிப்பான், எல்லாமே பண்ணிட்டே இருப்பான். அப்படி பண்ணும்போது அங்க குரூப்ல இருக்கிற எல்லாரும் வந்து பாக்குறாங்களா, நாங்கெல்லாம் வந்து காலையில எக்ஸசைஸ் பண்றோம், நல்லா ஓடுறோம், வர்றோம், நல்லா பண்றோம், நம்ம வந்து அங்க போறோம், இங்க போறோம், நிறைய வேலை செய்யறோம். ஆனா அது செய்யறோம். ஆனா இந்த சின்ன பையன் வந்து என்ன பண்றா? எப்பவுமே வந்து கர்த்தர் தான் உண்மை உள்ளவர், கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிறவர், அதனால அவர்கிட்ட ஜெபிக்கிறது, வேத வாசிக்கிறது, எப்ப பேசலாம் கர்த்தர் பத்தி பேசுறாரு. இவனை எப்பயாச்சும் என்ன பண்ணோம்? அவனை நிந்திக்கணும், அவனை வந்து அவரை ஆராதிக்கிற தேவன் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்? அவனை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ண இருக்கிற எல்லா கேம்புக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. அப்போ கொஞ்சம் நாட்கள் கடந்து கொஞ்ச நாள் போகுது, அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு டைம் வந்துச்சா, எல்லாரும் வந்து குரூப்பா நின்னாங்களா, எல்லாரும் குரூப்பா வந்து எக்ஸசைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பையனும் என்ட்ரு ஆகிறான். அது என்ட்ரு ஆகும்போது அங்க கேப்டன் என்ன பண்றாரா? சரி, இதான் கரெக்டான சான்ஸ், நிறைய பேர் இப்பதான் இருக்கிறாங்க, இந்த இடத்துல வந்து இந்த பையனை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அவன் வந்து வெட்கப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த பையனை வந்து சடல கூப்பிடுறாரு. அந்த தம்பி நீ வா அப்படின்னு சொல்றாரு. அவரும் வந்து என்ன பண்றாரு? சரி தம்பி, அந்த கையில இருக்கிற வேலை சாமான்லாம் வச்சுட்டு என்ன பண்றாரு? வராரு. சரி, நீ வந்து உன் தேவன் தான் உண்மைன்னு சொல்றியே, எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லும் போது, என்னை வந்து கர்த்தர் சின்ன வயசுல என்னை பாதுகாத்தார், அவர் தான் உண்மையான தேவன், நீங்களும் அவங்களை தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவர் ரட்சிக்க வல்லவரா இருக்கிறார், அவர் நம்பினவருக்கு ஒருபோது வெட்கப்படுத்தப்படாதுன்னு சொல்லி ஏசப்பா பத்தி பேசிக்கொண்டே இருக்கார். இவருக்கு டென்ஷன் ஆகுதா, என்ன இது எப்போ பார்த்தாலும் நீ அதே சொல்லிருக்க, சரி உன் தேவனால எல்லாமே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா என் தேவன் வந்து ரொம்ப பெரியவர், அதான் என் தேவன் ரொம்ப பெரியவர், எல்லாத்தையும் அவர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. சரி, நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், அந்த டெஸ்ட்ல நீ பாஸ் ஆகிட்டீங்கன்னா நீ தான் தேவன் சொல்லிட்டு நாங்க இருக்கிற எல்லா பாருங்க, இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் நான் வந்து உன் தேவன் தான் உண்மையான தேவன் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவனும் என்ன பண்றா? அவன் மேல ரொம்ப அந்த குருட்டு நம்பிக்கை சொல்லுவாங்கல்ல, ஆண்டவர் எத்தனை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஐயா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, அங்க ஒரு கார் இருக்கு பாரு, அங்க ஒரு ஜீப், மிலிட்டரி ஜீப் இருக்கு, அது போய் நீ வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓட்டு அப்படின்னாரா. இவன் பயம் வந்துச்சா, இது வரைக்கும் நம்பிக்கை வச்சிருந்தேன், ஆனா இவனுக்கு என்னன்னா கார் ஓட்ட தெரியாதா. அல்லேலூயா,
ஐயோ என்ன பண்ணுது எனக்கு தெரியலையே, காரணம் தெரியலையே, அப்போ கூட நம்பிக்கையா சொல்லட்டுமே கர்த்தர் என்னை நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்க மத்தியில் நம்ம வைக்கப்படுறதான்னு சொல்லிட்டு சாவி கொடுத்தாரா, சரி சாவி எடுத்து போயிட்டு சரி ஓட்டலாமே சொல்லிட்டு அவங்க போனாரா. ஐயோ எனக்கு கார் ஓட்ட தெரியாது என்ன பண்ண, அதனால ஒரு ப்ரேயர், ஒரு விசுவாசம் அவர் மாதிரி வந்து கர்த்தர் மேல் நம்பிக்கை, கர்த்தர் வந்து என்னை வைக்கப்படுத்த விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு என்ன பண்ணாரா, எடுத்துன்னு வந்து ஜீப்ல உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் ப்ரேயர் பண்ண. ஆண்டவரே நீங்க தான் உண்மையான தேவன் நாங்க எல்லாருக்கும் சொல்லிட்டேன் ஏசப்பா, இந்த இடத்துல நான் வைக்கப்பட்டு போனா உங்க நாம தான் ஏசப்பா வைக்கப்பட்டு போவோம். என்ன ஒரு விஷயம் கூட எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து அங்க ஓட்டணும் ஏசப்பா, நல்லா கரெக்டா ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு சரி ஸ்டார்ட் பண்றாரா. போறாரா ஸ்லோவா அப்படியே ஸ்டார்ட் பண்றாரா, மறுபடியும் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆயிடுச்சா, அப்படியே வந்து ஸ்லோவா அப்படியே நிதானமா வந்து அவர் பார்த்துருக்காரு இல்லையா, ஏன்னா ட்ரைனிங்ல தான் இருக்காரு, அவருக்கு தெரியாது எப்படி ஓட்டுறாங்க, நிச்சயமா போய் ஓட்ட கட்டிக்கிடும் ஓட்டுதெல்லாம் பார்த்துருக்காரு. அதனால ஸ்லோவா கிளச் வச்சு கேர் வச்சு அப்படியே ஸ்லோவா வந்து ஸ்லோவா மூவ் பண்ணி என்ன பண்றாரா, அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே நிதானமா அந்த போயிட்டு வந்து ஒரு இடத்துல எங்க நிக்க வைக்க சொன்னாங்க அங்க நிக்க வச்சிட்டாரா. ஹல்லேலூயா. அது ரொம்ப ஸ்லோவா, அது ரொம்ப ஸ்பீடா இல்ல, ரொம்ப ப்ரொஃபஷனலா ஓட்டுற மாதிரி தெரியல. ஆனா வந்து எப்படி ஸ்டார்டிங் வந்து ஒரு வண்டி ஓட்டுறாங்க அர்த்தம் தெரியும். ஸ்டார்டிங் வண்டி ஓட்டினா எப்படி இருக்கும், தடு மாதிரி ஸ்லோவா. ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆகாம ஸ்லோவா அப்படிங்கிறது வச்சுட்டு எத்தனை நிக்க வச்சிட்டாரா. நிக்க வச்சுட்டு வெளியே வந்து சந்தோஷமா இருக்கு, உற்சாகமா மச்சா இவங்க சொல்லிட்டாங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தா குருங்க எல்லாரும் அழுதுருக்காங்களா. ஹல்லேலூயா. நீங்க பார்க்க மாட்டா ஆச்சரியமா பார்த்தாங்களா, ஹல்லேலூயா. நீங்க பார்க்க அது மாதிரி எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்களா, எப்படி இது சாத்தியம் ஐயா, நான் சொன்னேன் இல்லையா என் ஏசப்பனால எல்லாம் கூடும் சொல்லிட்டு, அதனால அவரு பண்ண வச்சாரு. என்னோட சித்தம் என்ன, நான் போய் உட்காந்து ப்ரேயர் பண்ணேன், ஏசப்பனை லீட் பண்ணாரு, இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே நான் எடுத்து போனேன்னு சொல்லிட்டு அவரு அந்த நேக்கிறாரா சொல்ல பிறகு அந்த நேக்கிறாரா, ஐயா நான் தான் பண்ணிட்டேன், நான் தான் ஓட்டிட்டேன், என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்றதா, உன் தேவன் தான் உண்மையான தேவன். ஹல்லேலூயா. நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரா, இந்த வண்டி வந்து 3 மாசம் ஆச்சு ஓடி, அந்த இன்ஜின் ப்ராப்ளம் இருக்கு, இன்ஜினே ப்ராப்ளம் இருக்கு, ஓட்ட முடியாம இருந்துச்சு, நீ வந்து ஓட்டுறது பெருசு இல்ல, அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகிதே பெரிய விஷயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க அந்த இடத்துல வைக்கப்படுத்தாம உண்மையை நான் படிச்சு அது கொஞ்சம் அது படிக்கும் போதே எனக்கு ஒரு கூஸ் பம்ப் ஆச்சு. ஹல்லேலூயா. பாருங்க இல்லாதவைகள் இருப்பது போல் அழைக்கிற தேவன். அந்த வண்டி இன்ஜின்ல ப்ராப்ளம் இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணாரு, அதை ஓட்டி கர்த்தர் நிக்க வைக்கிறாருன்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையை செய்ய வல்லவரா இருக்கிறார். வாழ்க்கையை கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய வல்லவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்பிக்கை வருதுங்களா ஏசப்பா மேல? இல்லாதவைகளை கூட இருப்பதை அழைக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம போயிட்டு இருக்கிறோம், நம்ம ஆண்டவரே எதுவுமே செய்ய முடியாத காரியங்களை கூட கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு எங்க லைஃப்ல கூட பாருங்க, நாங்க வந்து என்ன சொல்றது, நான் பிகாம் படிச்சு நிறைய பேர் வந்து பிகாம் கிடைச்சு கூட நிறைய பேர் வேலை கிடைக்காம கொஞ்சம் வேலைத்துல இருக்காங்க. ஆனா நம்ம படிச்ச பிறகு கர்த்தர் நல்ல ஒரு இடத்துல வச்சிருக்காங்க, கர்த்தருடைய கிருபை தான். அந்த இடத்துல வந்து நிறைய பேர் எம்பிஏ படிச்சிருக்காங்க, அவங்க கூட ஒரு ப்ரொமோஷன் வரும்போது என்ன பண்றாங்க, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வெயிட் பண்றாங்க. கர்த்தர் எங்களுக்கு எல்லாம் பாருங்க ஆண்டவர்கிட்ட ஊழியம் செய்யும் போது கர்த்தரையே நம்பிக்கையா இருக்கும் போது கர்த்தர் நம்மள அந்தந்த டைம் கர்த்தர் உயர்த்த வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல உங்க லைஃப்ல கூட நீங்களே கர்த்தரை நம்பிக்கையா இருங்க, மனுஷன் மேல நம்பிக்கை வைங்க, ஆனா முழுவதுமா மனுஷனை நம்பாதீங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எப்போதும் கைவிடுறது தேவன். நாங்களும் மனுஷன் நம்ம ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண ஊழியத்தில் இருக்கும்போது நாங்களும் நினைச்சோம் இந்த பாஸ்டர் எங்களை உயர்த்துவாரு, இவங்க வந்து எங்களை உயர்த்துருவாங்க, நான் வந்து அப்படியே நம்ம வந்து கர்த்தருக்குள்ளே நடப்போம் அப்படின்னு சொல்லும் போது யார் நாங்க நம்பிக்கை வச்சுமோ அவங்களே வந்து எங்களை தாண்டி விட்டாங்க. ஆமாவா? நாங்க பாருங்க, நான் நல்லா வந்து ஒரு 500-600 மெம்பர்ஸ் மத்தியில வந்து வர்ஷிப் பண்ணியிருந்தேன். ஹல்லேலூயா. அவங்களாம் ஜனங்களாம் என்ன பண்ணாங்க, நீ வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, எங்க ஃபேமிலியை அப்படியே வந்து டவுன் பண்ணிட்டாங்க ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா. தாத்தா இறந்த பிறகு தாத்தா வந்து பாருங்க அதிகாலை எந்திரிச்சு ஜெபிக்குவாங்க, 5 o'clock 6 o'clockல எந்திரிச்சு தினந்தோறும் ஜெபிப்பாங்க. எங்களுக்கு வந்து என்ன மிஸ் பண்ணாலும் சண்டே சர்ச் போறது வந்து மிஸ் பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, சண்டே மிஸ் பண்ண. நீங்க கூட கொஞ்சம் பேர் பாருங்க, கொஞ்சம் பேர் ரெகுலரா வந்துருக்கீங்க, நான் வந்து தப்பா சொல்ல, ஓகேங்களா? ரெகுலரா வந்துருக்கேன். சில பேர் பாருங்க ஒரு வாரம் வருவாங்க, ஒரு 2 weeks விட்டு திரும்ப இன்னொரு வாரம் வருவாங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கோம். நீங்க தாத்தா சொல்லி கொடுத்தீங்கன்னா நீ எத்தனை கிடைச்சாலும் கிடைக்காது, ஏசப்பா மட்டும் விட்டுறாரு. ஹல்லேலூயா. அவர் தினந்தோறும் சண்டே போவார். அவர் நம்ம பிராக்டிக்கலா பார்த்தோம். அவர் வந்து 96 இயருக்கு உயிரோடு இருந்தார். ஹல்லேலூயா. அவர் 96 வரைக்கும் கர்த்தர் வந்து ஆயுசு கொடுத்தார். அதே போல அவர் சண்டே மிஸ் பண்ண மாட்டார். கர்த்தர்கிட்ட ஜெபிக்கிறதோ வேத வாசிக்கிறதோ சபைக்கு போறதோ அவர் ஸ்டாப் பண்ண மாட்டார். என்ன நம்பிக்கை வந்து எந்த உலக ஜனங்க இருந்தா யார் இருந்தாலும் எனக்கு முதலாவது ஏசப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசுவாசமா இருக்கும்போது கர்த்தர் அதை பார்த்து நாங்கள் வளைஞ்சோம். அதே போல கர்த்தர் எங்களுக்கு அந்த ஊழிய பாதையை கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் அதே போல தான் ஊழியம் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார்.
நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. சண்டேஸ் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. என்ன காரியம் ஆனாலும் ராஜன் அங்கிள் கூட ஒரு முறை சொன்னாரு, நான் என்ன மிஸ் ஆனாலும் ஒரு 5 o'clock 6 o'clock டியூட்டி இருந்தாலும் நான் 10 மணிக்கு சர்வீஸா எப்படியாவது நான் 1 hour தூங்கிட்டு கூட 10 மணிக்கு சர்வீஸ் நான் வந்துடுவேன். அதே போல அந்த வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும். இருக்குங்களா? வருவீங்களா? அல்லேலூயா. என்ன ஆனாலும் நம்ம 1 சாமுவேல்ல வந்து ஒரு வசனம் இருக்குது, those who honor me I will honor them. நம்ம சபைக்கு வரதோ கர்த்தரை கனப்படுத்துறது தான். ஓகேங்களா? நம்ம வந்து செய்தி கேட்குறோமோ, நம்ம பாடம் நம்ம தெரிஞ்ச பாட்டு பாடுறாங்களோ இல்லை தெரியாம பாட்டு பாடுறாங்களோ, நமக்கு வந்து எப்படி இருக்குதோ இல்லை, கர்த்தருக்காக டைம் நம்ம சபைக்கு வருமா, கர்த்தருக்கு அந்த சண்டே டைம் கொடுக்குறோமா, அப்படி கொடுக்கும்போதே கர்த்தர் அதை பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. மிஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு சண்டே வாங்க. ஒவ்வொரு வாரம் கர்த்தர் புது செய்தியை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு வந்து ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் அதிகமாக. லைஃப்ல வந்து ஒண்ணுமே இல்லைங்க. நான் சொல்ல போனா லைஃப்ல வந்து எல்லாமே டெம்பரவரி தான். ஓகேங்களா? நம்ம இது ஆசைப்படுவோம், ஒரு நல்ல கார் வாங்கணும் எடுப்போம், நல்ல கார் வாங்கிட்ட பிறகு 2 வாரம் என்ன ஆகும், அது நார்மலா ஆயிடும். உங்களுக்கு அந்த லைஃப் வந்து நம்ம அந்த எக்ஸைட்மெண்ட் அப்படியே போயிடும். ஓகேங்களா? ஒரு புது மொபைல் ஃபோன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, வாங்கும்போது ரொம்ப இது வாங்கணும் ஐஃபோன் வாங்கணும்னு சொல்லுவோம். ஆனா அது வாங்கிட்டு கிட்ட போயிட்டு வாங்கிட்டு அதுக்கு தகுந்த காசு கழிச்சு வாங்கிட்டு நம்ம என்ன பண்றோம், ஒரு 2 வீக்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது ஆயிடும், பழைய சைடும் எல்லாம் நார்மல் ஆயிடும். அந்த எக்ஸைட்மெண்ட் போயிடும். ஓகேங்களா? எதுவுமே சரி, வீடோ சரி, என்ன சொல்றது, எல்லாமே சரி, மனைவி அல்லேலூயா, மனைவி கணவர் கூட சரி, ஒரு 2-3 வீக்ஸ் அல்லேலூயா அல்லேலூயா எல்லாமே மாறிடும். ஏசப்பா மட்டும் மாறாத தேவனா. அல்லேலூயா. மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பது நல்லது. அல்லேலூயா. ஏசப்பாவை மட்டும் நம்பிக்கை வச்சுக்கோ. அவர் எப்போதும் மாறாதவரா இருக்காரு. அவர் நேற்று இருக்கிறது போலதான் இன்னைக்கும் இருக்கிறாரு, இன்னைக்கு இருக்கிறது போலதான் நாளைக்கு இருப்பாரு, எப்பவுமே இருப்பார். அவர் மாறாத தேவனா இருக்கார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரே ஒரு பாயிண்டோட முடிக்கிறேன். செகண்ட் கேரக்டருக்குள்ள போறேன். நான் இப்போ 12 ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதனால இந்த தாவீதை மட்டும் நினைச்சுக்கோங்க. இன்னொரு கேரக்டருக்கு அது வந்து நெக்ஸ்ட் டைம் எப்பயாச்சும் சேஞ்ச் இருந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? நான் டைம் சீக்கிரமே இதே 10 நிமிஷத்துல முடிச்சிடணும்னு பார்த்தா இதே டைம் எடுத்துட்டு போயிடுச்சு. அல்லேலூயா. யூஸ்ஃபுல் ஆயிடுச்சா உங்களுக்கு? யூஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஓகே. இன்னைக்கு வேர்ட் என்னன்னா, மனுஷன் மேல் நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நல்லது. பிரின்சஸ் மேல நம்பிக்கை வைக்கிறது காட்டிலும், ஜனங்கள் மேல, ராஜாக்கள் மேல நம்பிக்கை வைக்கிறது காட்டிலும், டாக்டர் மேல நம்பிக்கை வைக்கிறது காட்டிலும், நம்ம ரிலேஷன் மேல நம்பிக்கை வைக்கிறது காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நல்லது. அல்லேலூயா. அவர் நம்பின பிள்ளைகள் ஒருபோது வைக்கப்பட்டு போக மாட்டாங்க. ஓகேங்களா? அவர் நம்புங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் அதிகமா உங்க லைஃப்ல என்னென்ன தேவை கர்த்தர் கொடுக்க. இந்த மெட்டீரியல் ஆசீர்வாதமா எடுத்துறீங்களா? டெம்பரவரி தான். நமக்கு எல்லாமே கேட்கணும், எல்லாமே கர்த்தர் கொடுத்துருவார். முதலாவது அவர் பாதத்தில் நம்ம இருக்கும்போது கர்த்தர் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கொடுக்குறார். வேதம் என்ன சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, அப்போது இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். ஓகேங்களா? நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடிட்டா ஆட்டோமேட்டிக்கா இது வரும். நம்ம ஆசீர்வாதத்தை தேடி போட்டோம்னா நம்ம தேவனை மறந்துடுவோம். அதான் நம்ம என்ன பண்ணோம், முதலாவது தேவனை தேடுவோம், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். நம்ம போய் ஒரு ஹோட்டல்ல போயிட்டு ஒரு மசாலான்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? ஒரு மசாலா சொல்றோம். மசாலா தோசை கொடுப்பா, அதுக்குள்ள பல்லியா வைப்பா, கொஞ்சம் இது உப்பு போடுப்பா, சட்னி கொடுப்பா, சாம்பார் கொடுப்பான்னு சொல்றோமா? என்ன சொல்றோம்? ஒரு மசாலா தோசை கொடுப்பான்னு அவன் என்ன பண்றா, எல்லாமே பேக்கேஜா வந்து கொடுக்குறான். அதே போலதான் நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போது இதை எல்லாம் கூட வரும். அல்லேலூயா. அதே போலதான் நன்மையும் கிருபையும் நம்ம தொடரும். கர்த்தர் நம்ம மேய்ப்பனா இருந்தா எல்லா நன்மையையும் நம்ம தொடரும். நம்ம வந்து அது தேட போவதில்லை. நம்ம ஆசீர்வாதம் தேவை, நம்ம பணம் தேவை, நம்ம கார் வேணும், நம்ம பங்களா வேணும், நம்ம வந்து நல்ல உயர்த்தக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அதை தேடி போனோம்னா நம்ம பாதம் தான் போவோம். கர்த்தர் நம்ம தேடணும்னா இது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பின்னாடியே வரும். அல்லேலூயா. தேடுவோமா? கர்த்தரை தேடுவோமா? கர்த்தர் மேல விசுவாசமா இருமா? எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சு கொஞ்ச நேரம் எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, இன்னைக்கு நீங்க பேசுனீங்க, மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நல்லம் என்று சொன்னீங்க. ஆண்டவரே, உங்க மேல நம்பிக்கை வைக்க கிருபை தாங்க ஏசப்பா. நம்பிக்கை இல்லாதவை இன்னைக்கு ஒருவேளை நம்பிக்கை இல்லாம வந்திருக்கலாம் ஏசப்பா. அவங்க ஒரு இன்னைக்கு புது நம்பிக்கை கொடுக்கும்படிக்காக செபிக்கிறோம். கேளுங்க, கண்களை மூடி கேளுங்க. கொஞ்ச நேரம் அந்த நம்பிக்கை வரட்டும் ஏசப்பா. என்ன நடந்தாலும் ஏசப்பா, நாங்க கடல்ல போகும்போது முழுகிற ஒரு சிச்சுவேஷனே இருக்கலாம் ஏசப்பா. அப்போதும் நாங்க உங்களை நம்புகிறோம் ஆண்டவரே. உண்மையே நாங்க நம்புறோம். எல்லா கண்களையும் மூடி கொஞ்ச நேரம் கண்களை மூடி சொல்லுங்க. இயேசுவே, துதிக்கிறோம் சொல்லுங்க. we give you thanks oh God. உம்மை நாங்க நம்புகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்க நம்புகிறோம் ஏசப்பா. உம்மை நாங்க நம்புகிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க ஏசப்பா, உம்மை நம்புகிறோம் ஏசப்பா. உம்மையே நாங்க நம்புறோம் ஏசப்பா. we trust in you Lord. we trust in you Lord. we trust in you Master. so ஏசப்பா, உம்மை நாங்க நம்புகிறோம் ஆண்டவரே. thank you Jesus. thank you Lord. மகிமை. தாவீது எப்படி ஆண்டவரே அந்த பெலிஸ்தர் தலையை வெட்டினது போல ஆண்டவரே, எங்களுக்கு எதிர்ப்பவர்கள் எல்லா காரியங்களும் வெட்டி போடும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விரோதமா இருக்கிற எல்லா வியாதிகள் மாறட்டும் ஆண்டவரே. தேவையில்லாத கேன்சர்கள் ஆண்டவரே, தேவையில்லாத ஆண்டவரே சரீரத்துல பலவீனங்கள் ஏசப்பா, தேவையில்லாத இடைகள் ஆண்டவரே, தேவையில்லாத ஆண்டவரே காரியங்கள் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் எடுத்து போடும்படிக்காக
ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. ஏன்னா நாங்க உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க இயேசுப்பா. என்ன நடந்தாலும் இயேசுப்பா உம்மை நாங்க நம்புகிறோம். எங்க சபை உம்மையே நம்புகுது ஆண்டவரே. ஓ we praise you Jesus. சொல்லுங்க இயேசுவே, உம்மை நம்புகிறோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது ஒரு வாழ்வு இல்லை என்றாலும். என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது ஒரு வாழ்வு இல்லை என்றாலும். நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அவரை மட்டும் நம்புவோம். நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் உம்மையே நம்புவோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அவரை பார்த்து சொல்லுவோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இயேசுவை பார்த்து நம்புவோம். நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அவர் நாமமே மதுராமதே. அவர் நாமத்தில் ஜெயமுண்டே. அவர் நாமமே மதுராமதே. அவர் நாமத்தில் ஜெயமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். வாழ்கவே. அவரை பார்த்து இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். வாழ்கவே. நம்புவேன் சொல்லு, நம்புவேன். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இயேசுவை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுங்க, நம்புவேன் அப்பா. நம்புவேன் என்ன நடந்தாலும் இயேசுப்பா, உம்மை நாங்க நம்புகிறோம் ஆண்டவரே. நம்புவேன் என் இயேசு